ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் 50க்கும் மேற்பட்ட சேவைகள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே வரப்போகுது. இப்போ என்னமான சேவைகள் வரப்போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 14/8/2025 அன்னைக்கு தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாடு அரசு வாட்ஸ்அப் அடிப்படையிலான குடிமக்கள் சேவைகளை அறிமுகப்படுத்த மெட்டாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்தா கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் சேவைகளை வாட்ஸ்அப் கூட வந்து பார்த்தா லிங்க் பண்ண போகிறாங்க. அதுக்காக வாட்ஸ்அப் கூட ஒரு ஒப்பந்தம் வந்து பார்த்தா கையெழுத்திட்டாங்க. முதல் கட்டத்தில் பயன்பாட்டு கட்டணம் செலுத்துதல் உட்பட 50 குடிமக்கள் சேவைகள் வழங்கப்படும். முதல் கட்டமாக 50 சேவைகளை வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி இதில் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஎன்இஜே மற்றும் வாட்ஸ்அப் சார்பில் வந்து பார்த்தா எம்ஓ வந்து சைன் பண்ணிட்டாங்க. விரைவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த 50 வகையான சேவைகளை வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிரேட் நியூஸ் ஃபார் டிஎன் வாட்ஸ்அப் யூசர். TNEG has signed MOU with Meta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Tamil Nadu government is making it easier than ever to access public services. The Information Technology and Digital Service Department TNEG has partnered with Meta and is set to launch a new WhatsApp based citizen service அப்படின்னு சொல்லியிருக்காங்க. With this over 50 essential government service including paying bills, booking metro ticket and lodging grievances all access from a single number. ஒரே மொபைல் நம்பரை வச்சு இந்த மாதிரி பல வகையான சேவைகள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். This initiative available in both Tamil and language is a major step toward bringing government service directly to your mobile phone அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வாட்ஸ்அப் கூட உங்களுக்கு டிஎன்இஜே எம்ஓவி சைன் பண்ணிட்டாங்க. முதற்கட்டமாக 50 வகையான சேவைகளை உங்கள் ஃபோனுக்கே கொண்டு வராங்க. வாட்ஸ்அப் மூலமாக எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அந்த 50 சேவைகள் என்ன, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். Tentative list of first 50 service to be roll out within 3 months from the date of issue of work order given below. அதாவது 3 மாதத்துக்குள்ளே இந்த சர்வீஸ்லாம் வழங்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. என்னமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கு அந்த ரயில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். அதேமாரி பார்க்கிங் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டிக்கெட் ஃபெசிலிட்டி இருக்குது, பார்க்கிங் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சிஎம் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை மற்றும் சேவேஜ் போர்ட்லேருந்து உங்களுக்கான பேமெண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறதுல அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் சப்ளை மற்றும் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் நீக்கிறது, பெயர் சேர்க்கறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஃபேமிலியோட ஹெட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதேமாரி வந்து அவலிங் ஆஃப் ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன், இந்த மாதிரியான சேவைகள் எல்லாமே ரேஷன் சம்மந்தப்பட்ட சேவைகளும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கிற சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்னா அப்படின்னா உங்களுக்கு சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, இருப்பிட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, நோ மேல் சைல்ட் சர்டிஃபிகேட், அதாவது ஆண் குழந்தை இல்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் என்னமான சர்வீஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறது, நான் டேக்ஸ் பே பண்ணுறது, வாட்டர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ட்ரைனேஜுக்கான சார்ஜ் பண்ணுறது, பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முனிசிபல் டிபார்ட்மெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், அதேமாரி டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் வந்து பார்த்தா ரெனிவல் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கான டேக்ஸ் தான், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணிக்கலாம், நான் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ட்ரேட் லைசன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், பப்ளிக் ஹெல்த் மற்றும் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து அதேமாதிரி தான் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்கட்டும், நான் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரேட் லைசன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் இருக்க போது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கிரேட்டர் கார்பரேஷன்லேருந்து
ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், டேக்ஸ் பே பண்ணுறது அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள், அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஈஸி ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ஈஸி எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான கைட்லைன் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம், அப்பீல் பண்ணுறது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், டான்ஜெட்கோ டிபார்ட்மெண்ட்லேருந்து இபி பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது, இபிலுக்கான நம்ம வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்வான்ஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, அந்த டிக்கெட்டை கேன்சலேஷன் பண்ணுறது போன்ற சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து போட் ஹவுஸ் புக்கிங், அதாவது ஸோ எல்லா இடத்துலையுமே நிறைய இடங்கள் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும், அதுக்கான போட் ஹவுஸ் புக் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதாங்க 50 வகையான சர்வீஸ். முதற்கட்டமாக 50 வகையான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. போக போக 100 சர்வீஸ், அதுக்கப்புறம் இன்னும் 100 சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு 300 மேற்பட்ட எல்லா சர்வீஸுமே வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதற்கட்டமாக தான் 50 சர்வீஸ், போக போக உங்களுக்கு 300க்கு மேற்பட்ட சர்வீஸ்லாம் வரும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பொதுமக்கள் கையிலேயே எல்லா சர்வீஸுமே இருக்க போது, நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாங்க, அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான சர்வீஸ் வரும்போது, வாட்ஸ்அப்பில் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.